அப்பா அம்மா வீட்டுல இல்லாதப்ப இந்த பையன் வீட்டுக்கு வருவாரா? ஆமா வருவார். சரி, எப்படி இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு? அது நம்மளுக்கு தெரியாது மேடம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வீட்டில் பொண்ணு பார்த்தாங்க. நான் எல்லாமே நான் பேசி வந்திருந்தேன். நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நிச்சயதார்த்தம் ஆகுதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. நிச்சயதார்த்தம் ஆகி தான் ஒன்றா நாங்கள் கேள்விப்பட்டோம். அச்சிச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. பொண்ணு நடவடிக்கை சரியில்லை, பேச்சு சரியில்லை, என்னை திமிரா பேசுது. ஆச்சு கேட்காத கேள்விலாம் கேட்குது மேடம். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எதுக்கு அப்படி எல்லாம் கேக்குது? எங்கள் அக்காவோட நாத்தனா இருக்கிறாங்க. எங்கள் அக்காவோட நாத்தனா கூட நான் பேசக்கூடாது செய்யக்கூடாது சொல்லி அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். பொண்ணுக்கு எல்லாமே தெரியும். எங்கள் அக்காவோட நாத்தனார் எல்லாமே தெரியும். அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுக்கின்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். சொன்னாங்க. எங்கள் அக்காவோட நாத்தனாரே கேட்டாங்க. எங்கள் அக்காவோட நாத்தனாரே கட்டிங் பண்ண சொல்லிச்சேன். சரி, என்ன பண்ணலாம்? நான் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் அவனை. நான் கட்டிக்க மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அதை விட்டு இந்த பொண்ணை பார்த்தான். இந்த பொண்ணு எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். பார்த்து பழகணும் பேசினாங்க. இந்த பொண்ணு கட்டிக்க மாட்டேன் சொல்லிச்சு. அது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். சொன்னாங்க. இந்த பொண்ணையும் என்னையும் சேர்த்து தப்பா பேசின்னு உங்களை சந்தேகப்பட்டுதா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சந்தேகப்பட்டுதா? சந்தேகப்படுச்சு மேடம். எங்கள் அதுலதான் பிரச்சனை அக்கா வந்தது. அதுல பிரச்சனை சார். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா போயிட்டு பிரிஞ்சு காசு நிச்சயதார்த்த செலவுக்கு 20,000 ஆயிடுச்சு, 30,000 ஆயிடுச்சு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு வருஷம் ஆயிட்டு திருப்பி குழந்தை யாருக்கு வந்துச்சு எப்போ வந்துச்சுன்னு தெரியல. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. யாருக்கு குழந்தை பிறந்திருக்கு? அந்த பொண்ணு குழந்தை பிறந்து எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது மேடம். நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம். போன மாசம் இதே மாசத்துல சண்டே ஆயிடுச்சு மேடம். ஸ்டேஷன் மூலமா பிரிச்சு விட்டாங்க. இப்போ இந்த வருஷம் அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பன்னு சொல்றான். டெஸ்ட் எவ்வளோ நாள் எடுத்து பார்த்தோம். எவ்வளவு நாள் பழகினீங்க? 3ஆம் மாசத்துலேருந்து பழகம் மேடம். ஓ அப்படியா விஷயம்? பழகினீங்கன்னா வெளியெல்லாம் போவீங்களா? வெளியெல்லாம் போட்டு போயிடும் மேடம். எங்கெல்லாம் போயிருக்கீங்க? பீச்சுக்கு சினிமாலாம் போட்டு போயிடும். வெளியூர்லாம் போய் தங்கிருக்கீங்க? வெளியூர் தான் மேடம். அப்புறம் தப்பான என்னென்ன பண்ணதில்லை மேடம். நட்பு தான் முக்கியம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. சரி, எப்படி இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு? அது நம்மளுக்கு தெரியாது மேடம். தெரியாது. என்னடா தெரியாது? ஸ்ரீனிவாசன் நான் ஏற்கனவே நல்ல சொல்லிட்டேன். பேரை வச்சுட்டு போய் சொல்லக்கூடாது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இல்லை மேடம், என் மனசாட்சி தொட்டு நான் சொல்கிறேன் மேடம். பரவாயில்ல மேடம். நாங்க 2 பேரும் கம்பன் ஸ்டடிஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பொண்ணு அப்படி சும்மா சொல்லுமா? அவன் வாய் தந்த போய் தான் மேடம். சரி, இந்த நிச்சயத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை நீங்க பார்த்ததே இல்லையா? பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணை எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஓ, நீ அப்படி வரியா? வீடான வந்து கூட எனக்கு விசாரிச்சிங்க. பக்கத்துல பொண்ணு இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு? எனக்கு தெரியாது மேடம். இந்த பொண்ணு நிச்சயம் அன்னைக்கு தான் ஏன்டா பச்சை போய் பேசுற? போட்டோ எடுத்து காமிச்சாங்க. பூ வைக்க போ. நான் என் வேலை உண்டு, நான் உண்டு. போய் சொல்லக்கூடாது. நிஜமா மேடம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அந்த பொண்ணு மேல ரொம்ப ஆசை வச்சுன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஃபோன் பண்ணியிருப்பேன். சும்மா ஃபோன் பண்ணி அதுவும் பேசும் நானும் பேசுவேன் மேடம். ஹலோ, கொத்தோடு குழலாட ஆட ஆட. பொண்ணு எப்போ நிச்சயதார்த்தம் அப்புறம் ஒரு தப்பும் பண்ணி நான் வாங்கி கொடுத்த செல்போன் இல்லையா, என்னடா சொல்ற? 4-5 ஃபோன் நம்பரு பசங்க நம்பரை வச்சுருக்கு. ஆம்பளை பசங்க நம்பரை என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? வார்னிங் பண்ணாங்க. இது 3ஆவது வாட்டி சண்டே வந்து 3ஆவது வாட்டி பிரச்சனை ஆகி சண்டே ஆகி போலீஸ் ஸ்டேஷன் போய் பிரிஞ்சிரு. அப்படி சொல்லு. ஒரு வருஷம் ஆகுது மேடம் பிரிஞ்சு. ஒரு வருஷம் மேலே இருக்கும். இப்ப குழந்தை பிறந்து நான் இப்போ குழந்தை பிறந்து ஓ அப்படியா விஷயம்? அப்போதுலேருந்து நான் மூஞ்ச பக்கத்தில் இருந்த பொண்ணு மூஞ்ச. நீங்க உங்க சைட்ல இருந்து எந்த தப்பும் பண்ணல. அப்படி கேளு. சொல்லுடி கருப்புட்டி தாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பான முறையில நடந்துக்கல. ரொம்ப ஓவரா போயிட்டு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நிச்சயம் பண்ணலாம், கல்யாணம் மட்டும் பொங்கல் கழிச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என் கூட வெளியெல்லாம் போவியா? நான் போனேன், பீச்சுக்கு போனேன், சினிமா போவேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. அப்புறமா துணியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க, கோயிலுக்கு இட்டுன்னு போனாங்க என்ன. இங்க பாரு,
வந்தமா சாமிய கும்பிட்டமா போனமான்னு மட்டும் இருமா. அந்த பொண்ணு கூட இருக்கிற அந்த பொண்ணு ஏன் கேட்ட அப்படின்னு கேட்டது தப்பாயிடுச்சுட்டு 2 நாளா என்ன போட்டு அச்சாரு. உங்க அப்பா அம்மா வீட்டுல இல்லாதப்ப இந்த பையன் வீட்டுக்கு வருவாரா? ஆமா வருவார். தங்கச்சி எல்லாம் வீட்டுல இருக்க மாட்டாங்களா? இல்ல தங்கச்சி வேலைக்கு போகுது. This is my appointment order. Government job. சரி. இது என் தங்கச்சி ஸ்கூல் போகும். நீங்க 2 பேரும் தனியா இருப்பீங்க. ஆமா. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போன நீ? எனக்கு குழந்தை பிறந்திருக்குது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப எப்படி குழந்தை பிறந்தது? அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, எவ்வளோக்கா பிறந்த குழந்தை ஏன் எப்பல இழுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? எவனுக்கா வாங்கின பொண்ணு ஏன் என் புள்ள காரணமா ஆகுறான். நல்ல பையனா அவரு? வீட்டானுக்கும் நல்லவங்க சொன்னாங்க, எனக்கு நல்லவதான் அவரு. ரொம்ப நல்லவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. நீ நான் ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்கட்டுமா? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்க தீபாவளிக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க பிரிஞ்சிட்டீங்க. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் இல்லையா? அப்புறம் எப்படி உனக்கு குழந்தை பிறந்துச்சு? என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். எனக்கு இல்ல மேம். அவங்கன்னா இவங்க தான் எனக்கு கூட இருந்தது. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? தெரியல சொன்னேன்னா கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. ஆமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. முட்டாளாக்க கூடாது எல்லாரையும். நான் யாரையும் முட்டாள் ஆக்கல. அப்புறம் 13 மாசம் வயதுல குழந்தைய வச்சுட்டு இருந்தியா நீ? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. போய் பேசக்கூடாது. தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தர் மேல பழிய போடக்கூடாது. டேய் இவ நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. என்ன நடந்தது உண்மையை சொல்லு, அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசுறேன். பாடு பாடி தொலையும். அவர் என் கூட இருந்தா. உனக்கு ஹெல்ப் வேணுமா வேண்டாமா? எனக்கு வேணும். அப்ப உண்மையை பேசு. மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும். அத உடனே வெளியில கக்கிரணும். அப்ப நான் கக்கிறேங்க. முதல்ல செய்யுங்க. என்ன உனக்கு அநியாயம் நடந்திருக்கு? நீங்க எந்த அநியாயம் நடக்கல மேம். ஆஹா. அப்புறம் நீயே விருப்பப்பட்டு தான் போன? நானே தான் விருப்பப்பட்டு போனேன். யாரு? போடா பேசும்போது அதை நான் படுத்துறது. நான் இவர் கூட தவிர வேற யாரு கூடயும் நான் போல. அப்ப எப்ப தப்பு நடந்தது அவர்கிட்ட சொல்லு. How to tell is actually basically physically. நான் முன்னாடி உட்கார்ந்திருக்கார்ல, சொல்லு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. பழகல. அப்ப நான் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். 1 hour later. 12 மாசம் ஆச்சு நீங்க 2 பேரும் பிரிஞ்சு. 12 மாசத்துக்கு அப்புறம் தான் உனக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். அவர் கூட தான் இந்த வேற யாரு கூடயும் நான் இல்ல. அப்ப எப்படிமா 12 மாசம் வயித்துல குழந்தை வச்சுட்டு இருந்த? எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கு நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வீட்ல எல்லாம் போய் தங்குறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மேடம் அவங்க அம்மா அவங்க அப்பா தான் வேலைக்கு போயிடறாங்க மேடம். அவங்க பொண்ணை பார்த்துன்னு சொல்லிட்டு போயிடறாங்க மேடம். ரொம்ப நல்லவர் நீங்க. காவலுக்காக போறீங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. நீங்க சொல்லுங்க உங்க திருவிளையாடலை பத்தி. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். வேலைக்கு போனேன் மேம். அங்க ஒருத்தங்க பேசணும் பழகணும். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அவங்க இப்ப அந்த இடத்துல வேலைக்கு வர்றது இல்ல, விட்டுட்டு போயிட்டாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்ன பேர் அவர்? அவர் பேர் சுரேஷ். கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு? இல்ல. என்னடா சொல்றீங்க? எங்க இருக்காரு? எங்க இருக்காங்க தெரியல மேம். என் வயசு இருக்கும்? 21 வயசு இருக்கும். ஓகே. அவனுக்கு தெரியுமா நீ மாசமா இருக்கன்னு? தெரியல. என்ன கொடுமை சரவணது. ஏன் ஓடிட்டான்? தெரியல மேம். ஃபோன் நம்பர் இருக்கா? எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். உனக்கு அந்த பொண்ணை பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும் மேடம். பிடிக்கும். பிடிக்கும். அப்போஸ்
குளுக்கோஸா? அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நீங்க பழகின பொண்ணு, அவ ஒரு தப்பு பண்ணிட்டா, நம்ம எல்லாம் மனுஷங்க தான்ப்பா, தப்பு நடந்து போச்சு. What nonsense you are talking about me? ஆனா தேவையில்லை மேடம். அந்த பொண்ணை ஏத்துக்க முடியுமா? நான் ஏற்றுக்க மாட்டேன் மேடம். அக்காவா? அக்கா. நீங்க அம்மாவா? சரி அம்மா, உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். பையன்கிட்ட கேட்டு பார்த்தேன், அந்த பொண்ணோட பழகி இருக்கீங்க, அவ தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏத்துக்க தயாரா இருக்கீங்களா கேட்டேன். அவர் இல்ல சொல்லிட்டாரு. சரி சரி. இப்போ அந்த சுரேஷ்ங்கிற பையனை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். செஞ்சுட்டா போச்சு. சரிங்களான்னாங்க. ஏன்னா வீட்டில் யாரெல்லாம் வாங்க பேசலாம்னாங்க. போனீங்களா உங்க வீட்டுக்கு செகண்ட் டைம்? செகண்ட் டைம் போனேன் மேடம். போயிட்டு என்ன பண்ணீங்க? உங்க குழந்தைன்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆனா என்ன பண்ணுவீங்க? என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ்